திருச்சிற்றம்பலம். நமது வாழ்வில் சிலவற்றை பெறுவதற்காக நாம் இறைவனிடம் சிறப்பான வேண்டுதல்களை வைப்போம். இவை போக நாம் அன்றாட வாழ்வில் சில அடிப்படை தேவைகள் சரியான நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்றும் நினைப்போம். உதாரணமாக, சரியான நேரத்தில் உணவு கிடைக்கவும், போக்குவரத்திற்கு சரியான பேருந்தும், வெளியூர் சென்ற இடத்தில் சரியான தங்கும் இடமும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம். இப்படி நாம் இறைவனிடம் வேண்டியதும் நமக்கு சரியான நேரத்தில் வேண்டியவை கிடைக்கவும் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய குருகாவூர் பதிகத்தின் இந்த பாடலை நாம் தினமும் ஓதி வரலாம். வேண்டியவை வேண்டிய நேரத்தில் கிட்டுவதற்கான சுந்தரமூர்த்தி நாயனார் பாடலை பார்க்கலாம். இத்தனையாம் ஆற்றை அறிந்திலேன் எம்பெருமான், பித்தனே என்று உன்னை பேசுவார் பிறரெல்லாம். முத்தினை மணி தன்னை மாணிக்க முளைத்தெழுந்த வித்தனே, குருகாவூர் வெள்ளடை நீ அன்றே. இந்த பாடலின் பின்னணி என்னவென்று முதலில் பார்க்கலாம். சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் சீர்காழி பதியை அடைந்து திருஞான சம்பந்தரின் பெருமைகளை எல்லாம் போற்றி வணங்கி அங்கே தோணியப்பராக இருந்த இறைவன் சிவபெருமானையும் வணங்கினார். வணங்கிய பின் திருக்குருகாவூர் எனும் தலத்திற்கு செல்ல தனது அடியார் குழானத்துடன் பயணித்தார். அப்போது வழியிடையில் சுந்தரரும் அவரது அடியார்களும் மிகவும் அயர்ந்து போயினர். பசியும் தாகமும் வேறு வாட்டி வதைத்தது அவர்களே. இதனை உணர்ந்த சிவபெருமான் நண்பனின் பசி பொறுக்காமல் ஒரு மறையவர் வேடத்தில் வந்து நிழல் தரும் ஒரு பந்தல் அமைத்து தண்ணீரும் பொதிசோறும் ஏந்தி கொண்டு அவர்களுக்காக காத்திருந்தார். சுந்தரர் அவர் தனது வழியில் ஒரு பந்தலும் அங்கே ஒரு மறையவர் இருப்பதையும் கண்டு அப்பாடா மிகவும் மகிழ்ச்சியுற்று அங்கே அருகில் சென்று அவரிடம் பணிவுடன் திருவைந்தெழுத்தை ஓதினார். அப்போது மறையவர் அவர்களை பார்த்து, தாங்கள் அனைவரும் பசியுடன் காணப்படுகின்றீர்களே, ஆகவே இந்த சோற்றினை உண்டு சிறிது கண் அயருங்கள் என்று அவர்கள் அனைவரையும் நன்றாக உபசரித்தார். சுந்தரரும் தனது அடியார்களுடன் தானும் உண்டு மறையவரை பாராட்டி சற்று நேரத்திற்கெல்லாம் துயில் கொண்டார். மறையவராய் வந்த இறைவன் பந்தருடன் மறைந்தார். துயிலெழுந்த சுந்தரர் அங்கே மறையவரையும் தண்ணீர் பந்தலையும் காணாது திகைத்தார். பின்பு இது குருகாவூர் இறைவனின் கருணைதான் என்று உணர்ந்து மிகவும் மகிழ்ச்சியுற்று இந்த பதிகத்தை பாடி அருளினார். 10 பாடல்கள் கொண்ட இந்த பதிகத்தின் முதலாம் பாடலை பாடிவர நமக்கு பதிகம் பாடிய முழு பலனும் கிட்டும். வாருங்கள், இந்த பாடலின் பொருள் என்னவென்று விரிவாக பார்க்கலாம். இறைவா எம்பெருமானே, குருகாவூர் என்னும் திருத்தலத்தில் வெள்ளடை எனும் கோயிலில் எழுந்தருளியிருக்கும் ஈசனே என விழித்து, உன்னுடைய ஆற்றல் இவ்வளவு பெரியது என்று நான் அறிந்தது இல்லை என்று வியந்து பாடுகிறார். குருகாவூர் வெள்ளடை நீ என்றே, இத்தனையாம் ஆற்றை அறிந்திலேன் எம்பெருமான் என்கிறார். சரி, ஈசன் எவ்வளவு ஆற்றல் படைத்தவர் என்று சுந்தரருக்கு தெரியாதா என்ன? எத்தனை அசுரர்களை வென்றிருக்கிறார், எவ்வளவு பெரிய சாகசங்களை எல்லாம் செய்து காட்டியிருக்கிறார். இவ்வளவு பெரிய கடவுளின் ஆற்றல் இத்தன்மையது என்று இவருக்கு தெரியாதா என்ன? எதற்காக இப்படி வியப்பாக பாடுகிறார் என்றால், அது அப்படி இல்லை. தனக்காக, ஒரு சாதாரண இந்த சிறியனுக்காக ஒரு மறையவர் வடிவில் வந்து பொதிசோறும் தண்ணீரும் பந்தலும் அமைத்து தனக்காக காத்திருந்தது. அடடடா, எவ்வளவு பெரிய கருணையை என் மேல் காட்டியுள்ளார் என்று வியந்ததனால் இப்படி பாடுகிறார் சுந்தரர். நமக்கு ஒன்று தோன்றும், என்ன செய்து விட்டார் ஈசன்? பசிக்கு சோறு கொடுத்தார், தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தார், கண்ணயர சிறிது பந்தல் ஏற்படுத்தி கொடுத்தார், அவ்வளவுதானே. இதற்கு போய் ஏன் இவ்வளவு பெரிதாக சுந்தரர் பாட வேண்டும் என்று நாம் நினைக்கலாமா? திருவள்ளுவர் என்ன கூறுகிறார்? காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது அல்லவா? அதுவும் அந்த பரம்பொருளே நேரடியாக வந்து காத்திருந்து இவ்வாறு செய்வது என்பது எவ்வளவு வியக்கத்தக்கது. நமக்கு உதவி தேவைப்படும் பொழுது
கடவுள் எப்படி உதவுவார் என்றால், யாரையாவது மனித ரூபத்திலோ அல்லது வேறு ஏதோ உயிரினம் ரூபத்திலோ அனுப்பி வைப்பார். உதவி அப்படித்தான் பெறப்படும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே சுந்தரர் பெற்ற உதவி என்பது எப்படி இருக்கிறது? இறைவனே நேரடியாக வந்து பந்தல் அமைத்து சோறும் தண்ணீரும் கொடுத்து சுந்தரரை மட்டுமல்ல ஏனைய அடியார்களையும் சரி நன்றாகவே இளைப்பாறச் செய்தார் என்றால் அது வியக்கத்தக்க விஷயம்தானே. கேட்கின்ற நமக்கே இவ்வளவு வியப்பு என்றால் பார்த்து அனுபவித்த சுந்தரருக்கு எவ்வளவு வியப்பாக இருக்கும். அதனால்தான் இத்தனையாம் ஆற்றை அறிந்திலேன் எம்பெருமான் என்று பாடுகிறார். இப்படி சுந்தரரது வாழ்வில் சிவபெருமான் செய்த வேலைகள் பல பல. அதாவது ஓலை கொண்டு வந்து அவரது திருமணத்தை நிறுத்திய போதும், சங்கிலியாரை திருமணம் செய்து கொள்ள திருவொற்றியூர் கோயிலில் மகிழ மரத்தடியில் செய்த திருவிளையாடலாகட்டும், பறவை நாச்சியாரிடம் இரவில் தூது போனது ஆகட்டும், இப்பொழுது இப்படி பொதிசோறு கொண்டு வந்து கொடுப்பதாகட்டும், மேலும் அவர் தோல் ஆடை கோவணம் உடுத்தியிருப்பது, சுடுகாட்டில் உறைவது, பாம்பு, சந்திரன், கங்கை அணிந்திருப்பது போன்ற அனைத்துமே ஈசனின் மகிமை தெரியாத சாதாரண மக்களுக்கு ஒரு பித்து பிடித்தவர் செய்தது போலதான் இருக்கும். ஆகையால் அனைவரும் அவரை பித்தர் என்றுதான் கூறுவர். மற்றவரை விடுங்கள், ஏன் சுந்தரமூர்த்தி நாயனாரே இறைவன் ஒரு கிழவராக ஓலை கொண்டு வந்த பொழுது நீர் என்ன பித்தரா என்றுதானே ஆனால் அப்படி கேட்ட பொழுது சுந்தரருக்கு ஈசன் யார் என்று தெரியாமல் இருந்த காரணத்தில்தான் தான் அவ்வாறு பித்தர் என்று கூறினார். அதே போல்தான் ஈசனின் அருமை பெருமைகளை பற்றி தெரியாதவர்கள், அவர் இப்படிப்பட்ட கோலங்களுடன் இருப்பது எல்லாம் உயிர்களாகிய நம் நன்மைக்குதான் என்று புரியாதவர்கள்தான் அவரை பித்தர் என்று கூறுவர். பித்தனே என்று உன்னை பேசுவார் பிறரெல்லாம் என்கிறார். ஆனால் இந்த உலகம் முதலியான அனைத்திற்கும் வித்தாக மூல காரணமாக இருப்பவர் அவர்தான். இதைத்தான் சுருக்கமாக முத்தினை மணிதன்னை மாணிக்க முளைத்தெழுந்த வித்தனே என்கிறார். முத்தையும் மாணிக்கத்தையும் பிற மணிகளையும் தோற்றுவித்த வித்தாய் வெளிப்பட்டவன் நீ அன்றோ என்று பாடுகிறார். ஈசன் தான் அனாதி நிலையில் சுற்றி கொண்டிருந்த ஆன்மாக்களுக்கு உடலை கொடுத்தும் புலன்களை கொடுத்தும் உலகம் முதலிய அனைத்து பொருட்களையும் கொடுத்தும் காத்தும் வருகின்றார். இறுதியில் நமக்கெல்லாம் முக்தியினையும் வழங்குகிறார். முக்தி என்ற சொல்லின் பொருளாக சுவாமி கிருபானந்த வாரியார் அவர்கள் மிகவும் சுவைபட ஒரு விஷயத்தை கூறுவார். சிப்பியிலிருந்து வெளிப்படும் போது அது முத்து எனப்படுகிறது, அதுபோல விடுபடுவது முத்தி எனப்படும் என்பார். உலக பற்றுகளிலிருந்து விடுபடும் ஆன்மா முத்தி அடைகிறது. ஆகவே அதை குறிக்கும் விதமாக முத்தினை முளைத்தெழுத்த வித்தன் என சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகிறார். ஆகவே அனைத்திற்கும் மூல காரணமாக வித்தாக இருப்பவர் திருக்குறுகாவூர் எனும் தலத்தில் வெள்ளடை கோயிலில் விற்று இருக்கும் ஈசனே ஆவார் என்று பாடலை முடிக்கிறார் சுந்தரர். சுந்தர பெருமானுக்கு வேண்டிய நேரத்தில் வேண்டிய அனைத்தையும் செய்து கொடுத்தவர் இறைவன் சிவபெருமான். அந்த வேண்டிய உதவிகளை பெற்ற சுந்தரர் இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பாடிய பாடல் இது. நாமும் சுந்தரமூர்த்தி நாயனாரை போலவே மிகவும் மகிழ்ச்சியுடனும் மன ஆனந்தத்துடனும் இந்த பாடலை தினமும் பாடிவர நமக்கும் வேண்டியவை அனைத்தும் வேண்டிய நேரத்தில் கிட்டும். திருச்சிற்றம்பலம்.